ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிங்க் பேட்ரோல் வந்து ஒயிட் பேட்ரோலாக மாறி அப்படியே செயல்படாமல் நின்றுட்டு இருந்தது. இப்போ ஒரு வழியாக அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான நேரம் வந்துடுச்சு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து 9th அன்னைக்குன்னு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை வந்து துவக்கி வச்சுட்டாங்க. இது வரைக்கும் அதாவது அவரோட பரப்புரைகளில் வந்து பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான அண்ட் முதியோர்களுக்கான பாதுகாப்பு குறித்து ஒரு முழு பாதுகாப்பு கிடைக்கணும், அப்படி கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வழிவகைகளையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படிங்கிற திட்டத்தையும் உருவாக்குனார். ஓகே, உருவாக்கினாலும் அது வந்து எந்த அளவுக்கு அது கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியத்துவம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி May 29 அன்னைக்குன்னே இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் வந்து செயல்படுத்தப்படுதா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அன்னைக்கு விஜய் அவர்களுடைய சினிமா மேனேஜர் ஜெகதீசன் அவர்களுடைய புதுமனை புகு விழாவிற்கு வந்து செல்ல வேண்டியது இருந்ததுனால அன்னைக்கு அந்த அரசு விழாவை தள்ளி போட்டு இன்னைக்கு ஒரு வழியாக June 9 அன்னைக்குன்னு இந்த திட்டத்தை துவங்கி வச்சார். இந்த பெண்களுக்கான முழு பாதுகாப்பு இந்த சிங்கப்பெண் சிறப்பு திட்டத்தினால கிடைக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம். பிகாஸ் வந்து ஆல்ரெடி 1992 நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து பெண்களோட பாதுகாப்பை முன்னிறுத்தி ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனை April 13 அன்னைக்குன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக அது தொடங்கப்பட்டுச்சு. அதனை தொடர்ந்து பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள கிரைம்ஸ் அண்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு உண்டான ஆக்டும் கொண்டு வரப்பட்டது. தென் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான பர்சன்ஸுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ ஆக்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் அந்த போக்சோ ஆக்ட் பற்றின விழிப்புணர்வு வந்து இன்னும் வந்து மக்களிடையே பரவலாக போகலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ சொசைட்டியில் இப்போ நடந்துகிட்ருக்க குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதோட சீரியஸ்னஸ் வந்து இன்னும் மக்களிடையே விழிப்புணர்வு மூலமாக சென்றடைஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி சிங்கப்பெண் அதிரடி படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம CM விஜய் அவர்கள் வந்து தொடங்கி வச்சார் இல்லையா, அதுக்கு போவோம். அதில் வந்து முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறாரு, பெண்களுக்கு எதிராக ஏதாவது வன்முறைகள் நடந்துச்சு அப்படின்னா என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் வந்து இது வரைக்கும் அவர் பார்த்துட்ருக்க முடியாதுன்னு சொன்னவர் இதுக்கு முன்னாடியே May 29 அன்னைக்குன்னே இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறதா சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கே நீங்கள் வந்து செயல்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கு அவசியம்னு எது முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அதுக்கு போயிட்டீங்க. அதனால் வந்து உங்களுக்கு அந்த டைமில் உங்களால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியலை. ஒருவேளை நீங்கள் அந்த திட்டத்தை எந்த அன்னைக்குன்னு, அதாவது May 29 அன்னைக்குன்னு குறித்த டேட்லேயே நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த June 9 வரைக்கும் பல்வேறு வந்து பாலியல் கொடுமைகள் வந்து நடந்திருக்கு, பாலியல் குற்றங்கள் வந்து நடந்திருக்கு. அதை மேபி அதை தடுத்திருக்கலாம். பட் எனிவே எப்படியோ நீங்கள் மனசு வச்சு இது இப்போ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 9th அன்னைக்குன்னு சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க. ஆனால் அப்படி செயல்படுத்தும் போது உங்களோட ஸ்பீச்சில் நீங்கள் இன்னும் அழகாக அதிரடிப்படை வந்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்துருக்கணும். அப்பத்துலேருந்தே பரப்புரையிலேருந்தே நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உண்டான நான் படையை உருவாக்குவேன், சட்டத்தை உருவாக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு படையை உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் எந்த மாதிரியாக அந்த படை வந்து செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் விளக்கி சொல்லியிருந்துருக்கணும். அதை சொல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கிடைக்கணும், அதை நான் சகிச்சிக்க மாட்டேன், அதுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும், அண்ட் வந்து அதே சமயத்தில் நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த போக்சோ பற்றியும் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் விமென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த அஃபென்சஸை பற்றியும் அப்படி அந்த ஒரு கிரைம்ஸ் பண்ணினா என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து இந்த சிங்கப்பெண் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு இம்மீடியட்
கேசஸோ இஷ்யூஸோ ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து இம்மீடியட்டாக காவல்துறையை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 100க்கு கால் பண்ண சொல்லுவாங்க. 100ங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இம்மீடியட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ரூமுக்கு அந்த தகவல் போய் கன்சர்ன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது ஒருவேளை கன்சர்ன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நபர்கள் வருவாங்க, இல்லைன்னா 100லேருந்தே வந்து அந்த இடத்துல உள்ள ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அந்த அமைப்பை எப்படி நம்ம தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதே சமயத்தில் பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பை வந்து நம்ம தொடர்பு கொண்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில், எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த படை வந்து சம்மந்தப்பட்ட இடத்திற்கு வந்து அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு, குற்றம் நடைபெறாமல் இருக்கவோ அல்லது குற்றத்தை தடுப்பதற்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்திருக்கணும். அதையும் சொல்லவே இல்லை. அதே சமயத்தில் வந்து பாலியல் கொடூரங்களாக இருக்கட்டும், இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் வன்முறைகளாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் வந்து அடித்தளமே வந்து அந்த போதைப் பொருள் அண்ட் மது பழக்கம் அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்கிற நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அதை ஒழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா அதிநவீனமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ட்ரோன் சிஸ்டம் வச்சு இந்த என்னென்ன கிரைம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத ட்ரோன் சிஸ்டம் மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ட்ரோன் சிஸ்டம் வந்து நீங்கள் இப்போ புதுசாக கொண்டு வந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இந்த ட்ரோன் சிஸ்டம் வந்து விவசாயத்துறையிலையும் இந்த டிஃபென்ஸ்லையும் மைன்ஸ்லையும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, நீங்கள் ஏதோ பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பில்டப் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம். ஆல்ரெடி ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணி இங்கே பஞ்சாயத்து பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மூலமாக வந்து இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படும், சார்ஜ் ஷீட் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த எஃப்ஐஆரும் எவ்வளோ நாளைக்குள்ள போடப்படும் அண்ட் சார்ஜ் ஷீட்டு எவ்வளோ நாளைக்குள்ள போடப்படும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். இதுவும் மக்களிடையே வந்து இன்னும் வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா போக்சோங்கிற ஆக்ட் வந்து ரொம்ப சிவியரான ஆக்ட். அந்த ஆக்ட்லேயே ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு ஹீனியஸ் அஃபென்ஸு குழந்தைங்களுக்கு அகென்ஸ்டாவோ லேடிஸ்க்கு அகென்ஸ்டாவோ நடந்துருச்சு அப்படின்னா அதை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண தேதியிலேருந்து 60 நாட்களுக்குள்ளே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்துமே இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவல்துறைகள் வந்து இது மாதிரி செயல்படுதா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைங்கிற அமைப்பை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. இந்த மாதிரியான வெறுமனே நீங்கள் பேசிட்டு போகிறத விட்டுட்டு பர்டிகுலராக எவ்வளோ நேரத்தில் இவங்க வந்து சேருவாங்க, அந்த குற்றத்தை பற்றி விசாரித்து இல்லை அந்த குற்றம் நடைபெறாமல் தடுத்து, ஒருவேளை இங்கே குற்றம் நடந்திருந்து அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அந்த கிரிமினல்ஸ்க்கு வந்து அதுக்கு உண்டான தண்டனைகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து இன்னும் பேர் வரவேற்பை பெற்றிருக்கும். ஓகே, நம்ம இருந்தாலும் நீங்கள் வந்து பரப்புரையில் சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக உங்கள் நண்பீஸுங்களுக்கும் அம்மாக்களுக்கும் அக்காங்களுக்கும், அதாவது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்கியிருக்கீங்க. ஆலிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் செயல்படுற மாதிரி இதுவும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பித்து பரபரப்பாக போய் அப்படியே புஷ்வான மாதிரி ஆகிடாது அப்படிங்கிறத நான் நம்புகிறோம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு இது செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை வந்து எந்த அளவுக்கு விரைவாக செயல்படும் அப்படின்னு சொல்லி காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை வந்ததுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராகவோ இல்லை குழந்தைகளுக்கு எதிராகவோ எந்த ஒரு அஃபென்ஸும் பாலியல் அஃபென்ஸும் நடைபெறது வந்து குறைக்கப்படும், தடுக்கப்படும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு கிரைம்ஸும், அதாவது போதைப் பொருளாக இருக்கட்டும், மற்ற பாலியல் கொடுமைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு கிரைம்ஸ் நடந்தாலும் அதுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படி சொல்லி ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிற அரசு தான் இப்போது 1 மந்த் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்வெட்டு கூட
பல்வேறு இடங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இங்கே நம்ம ஏரியாக்களுக்குள்ளே டெய்லி மின்வெட்டு நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டிவிக்கு கவர்மெண்ட் அமைச்சர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ திரு விஜய் அவர்களோட தலைமையில் நேரடி பார்வையில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம போக போக பொறுத்துறது தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம பார்க்கலாம். இன்னும் இதே போல் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.